ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சிந்தாமணி. அது வந்து நிலானியோட ஃபேவரட்டு. அதனால இன்னைக்கு அவ அதான் செய்யணும்னு சொல்லியிருந்தா, ஓகே உனக்கு பிடிச்சதே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கீழ வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொன்னா, 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். நீங்க எனக்கு சொல்லிக் குடுங்க. நான் வந்துட்டு செய்யறேன் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கீழ டேபிள்ல வச்சு, நாங்க 2 பேரும் சமைச்சுட்ருக்கோம். நான் சொல்ல சொல்ல அவ செய்றா. நான் கத்துக்கிறேன்னு சொன்னா. சரி ஓகே நல்ல விஷயம் தான். ஓகே 11 வயசு ஆச்சு. இப்ப சின்ன சின்ன வேலையா கத்துக் குடுக்கணும். அப்பதான் வந்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லா டைமுமே நம்மளே வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்க தேவையில்ல. கத்துக் குடுத்தோம்னா, அவ ஒரு சில டைம்ல வந்துட்டு என்னால செய்ய முடியலன்னா, அவ வந்துட்டு செய்வா. அதனால சின்ன சின்ன வேலைகள் கத்துக் குடுக்கணும். ஆ வீடு கூட்டுவா அவ. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, வீடெல்லாம் கூட்டுவா. ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு, "நீ சாப்பிடுற பிளேட்டு, நீ யூஸ் பண்ற கப்பு, அத வந்துட்டு நீ சாப்பிட்டா உடனே கழுவி வச்சுருன்னு" சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு செஞ்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் காலையில தூங்கி எந்திரிச்சோனோ ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்டுல உள்ள பெட்ஷீட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுரு. மடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுரு. அதான் ஃபர்ஸ்ட்டு வேலைன்னு சொல்லியிருக்கேன். அதனால அது வந்துட்டு இப்ப செஞ்சுட்ருக்கிறா அவ. அது மாரி சின்ன சின்ன வேலைங்க வந்துட்டு நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும் இவங்களுக்கு. அ எல்லா டைமுமே நம்மளே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் இன்னைக்கு வந்துட்டு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பரான ஒரு ரெசிபி நல்ல டேஸ்ட்டா இருக்கும் அது. இது எப்படி செய்றதுன்னா, வெங்காயம், தக்காளி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா, நான் வந்து தக்காளி யூஸ் பண்றேன். ஏன்னா வந்துட்டு கிரேவி வராது. கொஞ்சமாச்சும் கிரேவி இருந்தா தான் சாப்பாட்டுல பெசஞ்சு சாப்பிட முடியும். அதனால நான் வந்துட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி வந்துட்டு இதில ஆட் பண்றேன் நானு. தக்காளி போட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 7, 8 வரமிளகா எடுத்திருக்கேன். அது போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன்ல மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு, சிக்கன வந்துட்டு உள்ள கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டுறணும். போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு, தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிக்கன்ல இருந்தே தண்ணி வரும். தண்ணி வந்துட்டு நானு சேர்க்காமயே இதில பாத்திரத்தில ஒரு 1/2 குண்டா கிட்ட தண்ணி வந்து நின்னுச்சு. கறியில் இருந்த தண்ணியே. அதனால தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட்டு இப்ப நான் கிளீன் பண்ணிட்டு சிக்கன் எல்லாம் போட்டுர்றேன் நான். போட்டுட்டு இப்ப அதில இருக்க அந்த மசாலாவுல மட்டும் பெரட்டி விட்டுடுறேன். பெரட்டி விட்டுட்டு, மொளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்பூன்ல வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரமா தான் வச்சா நல்லாயிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சாப்பாடு குக்கர்ல வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டுருக்கு. சரி இது வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். ரெடி ஆனோனே சாப்பிட்ற வேண்டியது தான். இப்ப கேஸ் தீர்ந்து போச்சு. இந்த சிலிண்டர் வந்துட்டு ஒரு 2 டூ 2 1/2 நாள் வரும். கொஞ்சம் தோசை, சப்பாத்தி அந்த மாரிலாம் போடாம இருந்தோம்னா, ஒரு 3 நாள் வரும். இல்லைன்னா அவ்வளோதான் வரும். அதனால அது தீர்ந்தோனே மாத்திட்டேன். மாத்திட்டு மறுபடியும் ஸ்டவ் பத்த வச்சுட்டேன். அது ரெடி ஆயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப பசியாயிருச்சுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்குறோம். கிரீம் பிஸ்கெட் இது. இது வந்துட்டு ஒரு கொரியன் ஃப்ரெண்ட் குடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டா இருக்கு. அதனால அது சாப்பிட்டுட்ருக்குறோம். ஓகே. அடுத்து சாய்க்குட்டி வந்துட்டா. அவளுக்கும் வேணும்னு சொல்லிட்டு, சரி அவளுக்கு ஒண்ணு குடுத்தோம். அவள அந்த பாக்கெட்ல உடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, அவ அது வேணான்னு சொல்லிட்டு, அவ குடுத்த பிஸ்கட் பாக்கெட் தான் கேட்கறா அவ. ஓகே வாங்கிட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓகே. அதுக்கப்புறம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே. உப்பு இருக்கா? காரம் என்னன்னு பார்த்து செக் பண்ணணும். ஓகே. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஓகே. இவ நான் புடிச்சு கிண்டுறேம்மா பாத்திரத்த அப்டின்னா, சரி ஓகேன்னு சொன்னா, அதுக்கே ரொம்ப கை வலி வந்துருச்சாமா. இனிமேல் சமைக்க மாட்டேன் அப்டின்ட்டு இருக்கா. ஓகே. இப்ப ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வந்துட்டு அப்படியே ஸ்டவோட தூக்கி கிச்சன் டேபிள் மேல வச்சுட்டேன். கீழ வச்சா கீழ இது கொட்டி விட்டுருவாங்க. இல்லைன்னா சுட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி மேல வச்சுட்டேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி சாப்பாடு ரெடி ஆனோனே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். அவ நானே போட்டு நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கா. ஓகே நான் கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறேன். அவ சொல்றான் ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாது. இவ்வளோலாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா குண்டாயிருவீங்க. ஏற்கனவே குண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா.
ஓகே. ரெடி ஆயிருச்சு. ஓகே. நல்ல சூடா இருக்குது. பார்க்கறக்கே செமையா இருக்குது. ஆனா நல்லா செம்ம டேஸ்ட்டா வந்திருக்கு. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டா வந்திருக்கு. நான் இந்த மாரி வரும்னு நெனைக்கல. ஆனாலும் சூப்பரா வந்துருக்குது. நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாரியே நல்லா டேஸ்ட்டா வந்திருக்கு. இவ ஆன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொன்ன சத்தத்த கேட்டா அவ ஓடி வந்து வாங்கிட்டு போயிட்டா. சரி ஓகே. நம்ம வெயிட் பண்ண முடியாது. நானே பெசஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சாப்பிடுறா. நல்ல டேஸ்ட்டு. அதுக்கு தான் நிலானி சொல்றா, "பேசாம நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிரலாமா? இங்க சிக்கன் செய்வோம். நல்லாருக்கும். எல்லாரும் சாப்பிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட போறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.